ராணி விஷாதேவிக்கு வணக்கம். மரியாதை வேறு லட்சணம் மட்ட சிகாமணிகளா? அரசாங்க விருந்தின் பேரால் அவ்விடத்தில் செய்யும் அட்டகாசத்தை விட எங்கள் மரியாதை ஒன்றும் குறைந்து விடவில்லை. வீணை குலைக்காதீர்கள். நாங்கள் நாய்க்குட்டிகள் அல்ல. ராணி விஷாவின் எச்சரிக்கை, விஷத்தோடு விளையாடுகிறீர்கள். எங்கள் ஜாதி தொழிலே அதுதான் அம்மா. பேச்சு வளர்கிறது. அந்தப்புற ரகசியங்கள் அம்பரத்திற்கு வரும் வரை நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். அந்தப்புற ரகசியம் என்னடி தெரிந்து கொண்டாய்? அதிக பிரசங்கி. அரசாங்கத்தில் மகாராணி, அந்தப்புறத்தில் மாயா மோகினி. வெறி கொண்டு விட்டால் சாட்சாத் பத்ரகாளி. பேஷ், என் கற்பை காப்பாற்றிக் கொள்வது குற்றம் என்கிறாய். கற்பு அப்படி ஒன்று இருப்பதாகவாவது தங்களுக்கு தெரியுமா மகாராணி? மூடு வாயை. நடுத்தருவில் வைத்து இந்த நாடோடிகளின் நாக்கை நறுக்குகிறேன். சுகுமார், கேள். இத்தீவின் மக்களுக்கு முன் நாளை நீ நிறுத்தப்படுவாய். மகாராணியின் கற்பழிக்க முயன்றதாக உன் மீது குற்றம் சாட்டப்படும். பிறகு மூளைக்கு மூளை உன்னை அடித்து துரத்துவார்கள். இந்த மானபங்கத்துக்கு தயாராகிக்கொள். போ. மானத்தை மதிப்பவர்கள் இதில் மனச்சாந்தி காணலாம். மகாராணியை கற்பழிக்க முயன்றதாக உன் மீது குற்றம் சாட்டப்படும். பிறகு மூளைக்கு மூளை உன்னை அடித்து துரத்துவார்கள். இந்த மானபங்கத்திற்கு தயாராகிக்கொள். போ. மானம் இழந்த பின் மனிதன் வளரா. காதலிக்காக ஆபத்தோடு விளையாடும் ஒவ்வொரு சமயமும் உனக்காக ஒரு தாய் காத்துக்கிட்டே இருக்கான்னு மறந்துடாதே. நாளை நீ சாவது நிச்சயம். 4 பேர் அறிய நாளை போல் மானம் இழந்து சாவதை விட உன் உயிரை நீயே மடித்துக் கொள்வது குற்றமில்லை. சும்மா இரு. சுகுமார காணல. எங்கேயாவது சந்தில புதுல சாஞ்சிட்டு இருப்பா. தேடிமா. எங்கேயும் பார்த்தாச்சு, காணவே காணும். காணாமா? ஆமா. போயிட்டான்ல? ஆமாண்ணா, எப்படியோ எங்கேயோ போயிட்டாரு. போயிட்டாரு. அசலூருக்காரங்களை நம்ப கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன். மனுஷன் போனானே, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா? உங்க ஊர்ல எல்லாமே விசித்திரமா இருக்கு. சுகுமார், ஒண்ணு மாத்திரம் நினைச்சுக்கோ, மனுஷன் மனசு நல்லா இருந்ததுன்னா கெடுதலே சம்பவிக்காது.
மானத்தை பெரிதாய் நினைத்ததற்கு மாபெரும் பரிசு. கல்லை புரட்டுங்கள். புரட்டுங்க புரட்டுங்க. ஆமா, எப்படி புரட்டுறது? பறக்கும் கம்பளம். என்னது? பறக்கும் கம்பளம். மகிழ், எங்கம்மா இருக்கிற? இது வரைக்கும் என்ன நேர வாங்கும். என்ன மாயமா இருக்கு? சத்தம் வருது, ஆளை காணும். நேர வாங்கும். இது வரைக்கும் என்ன இடது பக்கம், உங்களுக்கு இடது பக்கம். அப்படியே நேர வாங்கும். இந்த பக்கம் திரும்பினா, இந்த பக்கம் திரும்பினா. என்னம்மா எல்லாம் ஒரே அதிசயமா இருக்கு. அண்ணா, அதிசயம் ஒண்ணு இல்ல, இதோ இத படிச்சு பாரு. இது மாயா மோதிரம். அணிந்து கொண்டால் மற்றவர் கண்களுக்கு மறைந்து விடலாம். ஆமா, இங்கிருந்து தப்பிச்சு போகணுமே, அதுக்கு வழி? இதை படித்து பார்த்தாயா? என்னது? இந்த கோலுக்கு மந்திர சக்தி. இதனால் எதை தொட்டாலும் பஸ்பமாகிவிடும். என்னது என்னது என்னது? இதனால் எதை தொட்டாலும் பஸ்பமாகிவிடும். எதை தொட்டாலும் பஸ்மமாகிவிடும். இங்க கொடுங்க. போறதுக்குள்ள அப்பாட்ட ஒரு வார்த்தை. போமா, எல்லாம் வந்து சேர்த்து சொல்லிக்கலாம். பறக்கும் கம்பளமே பற. வந்த காரியத்தை கவனிக்காம அதுக்குள்ள ஓய்வு. என்ன சொன்ன? வந்த காரியத்தை கவனிக்க. சரி, கவனிக்கிறேன். எங்கப்பா போற? அவசர கொடுக்க. மந்திரவாதி தீவுக்கு என்னமோ சுலபமா வந்துட்டோம். அவன் அரமனைக்குள்ள போறது அவ்வளவு சுலபம் இல்ல தம்பி. எத்தனை பாதுகாப்போ, என்னென்ன ரகசிய சக்திகளோ, அதெல்லாம் தெரிஞ்சால திட்டம் போட்டு வேலை செய்யலாம். ஆழம் தெரியாம எப்படி காலை விடுறது? ஆழம் பாக்குற வேலைக்கு நான் போயிட்டு வரேன். சேச்சா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போதும் பெண்கள் தான் செய்யணும். அண்ணா, ஏதாவது சாக்கு சொல்லி நான் உள்ளே நுழைஞ்சு எல்லா காரியங்களையும் கவனிச்சுடுறேன். பெண்ணானதுனால யாரும் சந்தேகப்படவே மாட்டாங்க. ஐயோ, அந்த பாவியின் பாசறைக்கு நீ தனியே போவதா? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம். பெண் நினைச்சா பேயையும் இல்லலாம். இருக்கலாம். அட போயா, எங்க பகுனி நினைச்சா கடவுளை கூட சரிப்படுத்திடுவா, தெரியுமா? நீ புறப்படமா. இந்த எதுக்கும் இந்த மாயா மோதிரத்தையும் கையில போட்டுக்கோ. நான் வரட்டுமா? ஐயா, படைச்சு ஆண்டவன் அதை ஊமையாவும் படைக்கப்படாது. ஊமையா? யார பார்த்து ஊமைங்கிற? என்னங்க, ஒரு வயசு பொண்ணு வந்திருக்கேன். வாமா, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்னு பிரியமா கேட்காம பிரியமா கேட்காம
உங்கள்கிட்ட பேசிட்டு நேரம் இல்ல, எனக்கு இதுதான் முக்கியம். வந்த விஷயத்தை சொல்லு. உங்களை கொஞ்சம் தனியா பாக்கணுமே. என்னையா? நீயா தனியா பாக்கணுமா? இங்கேயே பாத்துக்கா. இல்லைங்க, பெரிய விஷயமாச்சே, தனியா தான் பாக்கணும். வாங்க அண்ணா.